இத பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபகம் மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏடி உன்னை பார்க்க முடியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க. ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கலாம். உட்காருங்க. நாங்க டாக்டரை பார்க்க வந்தோம் சார். டாக்டர் ஞாபகம் வருது சார். நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். குளர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, உடம்புக்கு என்ன வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க பேசாம. ஐயோ நீ மறந்து போய் ஏதாவது வளருவேன். கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்? அடிக்கடி மயக்கம் வருது. சும்மா சும்மா வாந்தி எடுக்குது. வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு. 2 நாளா ஜுரம். டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குற? ஹாஸ்பிட்டல் வந்து கத்துறா. ஐயோ டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர், டாக்டர் அவன் ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணுவோம். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர் நான் சொல்றது போ. இது என்ன வெக்கம்? கூட்டி போமா. வயிற்று போ. பாத்தீங்களா, வயிற்றுல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக்கா எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க. தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்லாதான். நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல அவரு. என் பாட்டு என் மரத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்த. மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம மாட்டீங்க. டாக்டர் சார், மன்னிச்சிருங்க. தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் வருதுங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர்ந்துட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். டாக்டர் சார், இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா. மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு வேண்டியது உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேஞ்ச், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாசி இதை பார்த்தாடி காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல எந்த வீடு? பொம்பளைங்க புடவை பாத்துட்டு இருக்காங்க. பிளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் கூட பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? ஆஹா, கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாணமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல. எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போடுறது. இதுல ஒரு 4 கிலோ கிடைக்கும். வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருக்குங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கருப்பகம் தப்பான நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர்
சார் 147 48 எம்பி சார். ஐயோ நீ பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில சார் 147 ப்ளீஸ் சார். அது எம்பர். என்ன நீங்க அதை தெரிஞ்சு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் தவற வாங்குறதுல இவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா என்ன சார் புடவையில சார் வாங்கிருக்கீங்க? ஆமா புடவையா? ஐயோ ஒரு ரொம்ப சாரி சார். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. இங்க வேறா என்ன டைப் காலம் நான் சொல்லி தரேன். வாடா ஞாபகம் வருது. எங்கடா உன்னை ரொம்ப நாளா காணோம். எப்படி இருக்கிற, என்ன செய்யற? நம்ம பஞ்சு எப்படி காலேஜ் விட்டு தண்டாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாது. இருடா நானே சொல்லிடுறேன். ஒண்ணுலடா எனக்கு PR பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் மூணா திட்டத்துக்கு எனக்கு பயம். கண்ணாபினாலும் ஒரு காயத்துல எழுதுனேன். அட்ரஸ் எழுதும் போது PR பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிட்டேன். அவருக்கு போயிடுச்சு. அவர் உள்ளாரா காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருதா உனக்கு? அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா? எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இல்ல ஹே இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல நாசமா போச்சு. சுரேஷ். சுரேஷ் ஏய் என்ன தெரியுதா? தெரியும். யாரு? தெரியும் தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. ஏண்டா என்ன டைப் காதல்னு கேட்டியே? எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சாதை நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லடா. ஏய் காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னடா? நம்பர் 1 காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரி மாதிரி இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். மயங்கட மாமியாரே இடம் தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தடையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பையல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தாலவன் நம்ம மண்டையை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் 4 எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சவுடி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயம். நம்பர் 5 நம்பர் 5 என்னடா ஒரு நிமிஷம். ஐயோ எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் பாட்டு பைத்தியமா இங்க பேசிட்டு இருக்கேன். சரி நான் வரேன்டா. ஏய் இது வந்துடா. சுரேஷ். ஹே சுரேஷ் இல்லையா குழந்தை? ஆமா இந்த காலத்துல பெண்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. அப்ப குழந்தைங்க தானே பெண்கள். வேண்டியதான் எனக்கு வேண்டியதான். விசாரிக்காம போயிருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் வீட்டுக்கு வர்றவங்க விரட்டினவங்களுக்காக அந்த குழந்தை வச்சிருக்கீங்க. என்னடா? 5 நிமிஷமா அது கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். யாரும் அந்த குழந்தை? மாடி குழந்தை. அச்சோ ஓஹோ மாடி வீட்டு குழந்தையா? சரி சரி. விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்னடா? அதான் எனக்கு துரோகம் நடந்த விஷயம். இட்ஸ் ஆல்ரைட் உனக்கு தெரியாதா? இந்தியாவில 40 கோடி ஜனங்க இருக்காங்க. அந்நாடு 20 கோடி பேர் துரோகம் பண்றாங்க. பாக்கி 10 கோடி பேர் தியாகம் பண்றாங்க. இன்னும் 10 கோடி பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சரி அவங்க என்ன செய்ய போறாங்க. உனக்கு யாரு துரோகம் பண்ணா? அந்த ரவிதான். சரிடா. சரி பத்தியா நான் என்ன பேச வந்தேன், என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவசரப்படாதடா. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். இப்படித்தான் அவசரப்பட்டு ஓடுற பஸ்ல ஏறி அவன் முழங்கா உடைச்சுக்கிட்டான் இந்த கண்டக்டர். கண்டக்டர் உள்ள இருந்தாருங்க. நீ ஏன் சுரேஷ வேலை விட்டு போக முடியாது செய்யாம? என்னடா உளர்ற? ஐயோ நான் ரவியோட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுரேஷ் இல்ல நீ? இங்க இருக்கான ரவி. ரவி தானே. இந்த துரோகியின் போட்டோ எதுக்காக இன்னும் இங்க இருக்கிறான்? அவனுக்கு எனக்கு உள்ள உறவு தான் அருந்து போயிடுச்சே. எப்படி இவனுக்கு என்னுடைய இதயத்தில் இடம் இல்லையோ அதே போல இந்த போட்டோக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. போட்டோ உடைக்க போறியா? இப்ப ரயில்வே பிளாட்பாரத்துல பாத்துருக்கேன். எத்தனை பேருடைய போட்டோ மாட்டிருக்கா? எதுக்கான மாட்டிருக்கான்? உடைக்கிறதுல அவன் மாட்டிருக்கான். இந்த முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இவங்களை பார்த்தா ஜாகிரதையா இருங்கன்னு. உனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கலையா? இவங்க கிட்ட ஜாகிரதையா இருக்கிறதுக்காக இந்த டிராயர்ல போட்டு வச்சுக்கோ. மறந்துட்டேன்னா ஒரு தடவை எடுத்து பாத்துக்க. அதுவும் சரிதான். இனிமேலாவது நான் ஏமாறக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யவாவது இந்த துரோகியின் போட்டோ இருக்கட்டும். பரவாயில்ல. ஹே சுரேஷ், இந்த செவத்துல ஒரு போட்டோ பார்த்து என்னடா இது? கல்யாண பத்திரிகைகள். யாரு? வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும். என் தரையில கட்டி விட்டான்டா. வீடு கிடைச்சா தெரு கிடைக்கல, தெரு கிடைச்சா வீடு கிடைக்கல, 2 கிடைச்சா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடறானுங்க. அப்படித்தாயா? உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்தா நீ ராமனை கொடுக்க வேண்டியது, லட்சுமணன் கொடுப்பேன், லட்சுமணன் கொடுக்க வேண்டியது, ராமன் கிட்ட கொடுத்தா கொடுத்துட்டு போறேன்டா. 2 பேரும் பிரதேஷ் தான், ஒரே ஃபேமிலி தானடா. அது சரி. இப்படி தாண்டா ஒரு இன்விடேஷன் கொண்டு போய் ஒரு கிட்ட கொடுக்க போனேன். அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்துச்சு. சார் உங்க வைஃபையும் கூட கூட்டி வாங்க. அவ்வளவுதான் அடிக்க வந்துட்டான்.
டேய், அது அவன் சிஸ்டரா இருந்திருக்கும்டா. இல்ல ஒய்ஃப் தான். ஆ. ஒய்ஃபுகள்னு ஏன் போடலன்னு கேக்குறான். ஏன்? 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கிறா. ஏய் இந்த பி சனி இல்ல யாருடா? பத்மா சனி. அதான்டா நம்ம கூட படிச்சது அதே பழைய சனிதான். ஓஹோ, குண்டு மாமியா? ஆமாடா பத்திரிக்கை வச்ச உடனே பிலுபிலுன்னு சண்டைக்கு வந்துருச்சுடா. ஏன்? மிஸ்ஸஸ்னு பேருக்கு முன்னால போட்டேன். இவ்வளவு வருஷம் ஆச்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற உத்தேசத்துல. அது இன்னும் அப்படிதான்டா இருக்கிறதுக்கு நானா பொறுப்பு. சரிடா சரி. சிரிக்காம என்னடா பண்றது? சரிடா நான் வரேன்டா. ஏய் என்னடா உனக்கு கூட இருக்கடா இந்த வச்சுக்க. என்னடா யாருக்குடா கல்யாணம்? விடிய விடிய கதையை கேட்டுட்டு சீதைக்கு ராம புருஷனான்னு கேள்றா. உன் ஃப்ரெண்டு ரவிக்கு கல்யாணம். இவர் நீ கல்யாணத்துக்கு வரையா இல்லையோ டின்னருக்கு வந்து 8 o'clock எழுதிருக்கதுல. சுரேஷ் கொடுத்தாச்சு.